ராஜராஜன் கலிங்க நாடு மீது போரெடுத்து வெற்றி பெற்றதை கொண்டாட பாடப்பெற்ற நூல்தான் கலிங்கத்து பரணி. போரில் வென்றவரை கொண்டாட மட்டும் தானா பரணி? போரில் வெற்றி பெற உற்சாகமும் உத்வேகமும் தருபவர்களை பாராட்டுவதும் பரணி போற்றல்தான். இங்கே ஒரு வீரத்தமிழ்ச்சி தன் நாட்டுக்காக கணவனையை இழக்க தயாராகிவிட்டாள். இந்த பரணி அவளுக்காக பாடப்பட்டது. அவளுக்காக மட்டுமல்ல, இந்திய எல்லையில் போராடும் ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் அவர்களுடைய மனைவியருக்கும் இந்த குறும்படத்தின் மூலம் என் சமர்ப்பணம். ஜூலை 17, 1999. அன்புள்ள கணவருக்கு 1000 புன்னகைகள். நான் எழுதிய அத்தனை கடிதங்களையும் விட இந்த கடிதம்தான் மிகவும் சிறப்பானது. நான் உங்களோடு காவிரி கரையில் ஆடிய தருணம், கடலுடையோடு கூடிய தருணம், காதல் மொழி பேசியே கழிந்த தருணம், காற்றுக்கு வழிவிடாது அனைத்த தருணம், எல்லா நினைவுகளும் என் நெஞ்சில் இருக்கின்றன. உங்களை பிரிந்த இந்த 6 மாதங்களும் அந்த நினைவுகளே என்னை உயிரோடு வைத்துள்ளன. நீங்கள் செய்து தந்த கிளிஞ்சல் கிழிகளை பார்த்து பார்த்துத்தான் மோட்சம் அடைகிறது என் ஆவி. நீங்கள் துப்பாக்கியுடன் தான் அதிகம் காதல் பழகினீர்கள், அடுத்து என்னுடன். உங்கள் துப்பாக்கி மனைவிக்கு தோட்டாக்கள் பிறந்தது போல தூரத்து மனைவிக்கும் தங்கத் தோட்டா பிறந்துள்ளது. ஆம், ஆண் குழந்தை. உங்களைப் போலவே நீண்ட விரல்களுடன் சைனா மூக்குடனும் அவன் இப்பொழுதே கை கால்களை உதறி விளையாடும் போதே தெரிகிறது அவனும் உங்களைப் போலவே இராணுவ வீரனாக வருவான் என்று. உங்களைப் போல சாதாரண வீரனாக அல்லாமல் இவனை படிக்க வைத்து உயர் அதிகாரியாக்க வேண்டும் என்பதே என் எண்ணம். இவனை நம்முடைய காதல் சின்னமாக மட்டும் நான் பார்க்கவில்லை, உங்களுடைய வீரத்தின் சின்னமாகவும் பார்க்கிறேன். நம் தேசத்தின் மகனாக இவனை பார்க்கிறேன். இப்பொழுதே இவனை இராணுவ உடையில் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஏனெனில் உங்களை முதலில் அந்த உடையில் தான் பார்த்தேன், புகைப்படம் மூலமாக. அந்த உடையில் இருந்ததால் தான் உங்களை திருமணம் செய்யவே ஒப்புக்கொண்டேன். திருமணத்தில் கூட இராணுவ உடையில் தான் உங்கள் கரங்களை பற்ற நினைத்தேன். ஆனால் சம்பிரதாயங்கள் தடுத்ததால் சந்தோஷ தருணத்திலும் சிறு வருத்தம். நீங்கள் சென்ற முறை காஷ்மீரிலிருந்து வாங்கி வந்த உடையைத்தான் உங்கள் வாசத்தை காட்டும் பரிசாக நம் மகனுக்கு அளித்துள்ளேன். நமக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரைத்தான் சூட்ட நினைத்தேன். எத்தனை காலங்கள் தான் பழம் பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பது. எனவே சென்ற முறை போரில் மடிந்த உங்கள் சீனியர் ஆபீசர் மேஜர் சரவணன் பெயரை சூட்ட முடிவெடுத்துள்ளேன். இவனும் அவரை போலவே சிறந்த வீரனாக வருவான் என்று நம்புகிறேன். போர் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நான் தினமும் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். உங்கள் உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்கு அல்ல, தங்களின் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பு குறைந்தது 1000 எதிரிகளின் குருதி குடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற வரம் கேட்டு. நம் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட அந்த திமிர் கூட்டம் அள்ளக்கூடாது. அந்த குள்ளநரி கூட்டத்தின் நிழல் கூட இந்த மண்ணில் படக்கூடாது. நம் தாய் திருநாட்டின் கொடி ஒரு அங்குலம் கூட தாழ்ந்து பறக்க கூடாது. கவலைப்படாதீர்கள், காளி தேவி அருள் புரிவாள். போரில் என் நினைவு வந்தால் உங்கள் துப்பாக்கியை முத்தமிடுங்கள், அது என்னை சேரும். போரில் நீங்கள் இறந்து நாடு வெற்றி பெற்றிருந்தால் பெருமைப்படுவேன். நீங்கள் உயிரோடு இருந்து நாடு தோற்றிருந்தால் உங்கள் மனைவி என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுவேன். உங்கள் புகழைச் சொல்லித்தான் நம் மகனை வளர்க்க வேண்டும். ஆகவே உயிரோடு வருகிறீர்களோ இல்லையோ, புகழோடு வாருங்கள். கர்ணனைப் போல் போரிடுங்கள், எதிரியிடம் சிக்கிவிடாதீர்கள். உங்கள் உயிரற்ற உடல் வேண்டுமானாலும் அவனிடம் சிக்கலாம், நீங்கள் சிக்கக்கூடாது. போருக்கு கிளம்பும் போது என் கடிதத்தை படிக்க நேரம் இருக்காதுதான். இருந்தாலும் ஒருமுறை என் கடிதத்தை முத்தமிடுங்கள், மறவாதீர். உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை காக்க இன்னும் ஒரு மாவீரன் பிறந்து விட்டான். துப்பாக்கிச் சத்தம் என் காதுகளில் ஒலிக்கிறது. களம் புகுந்திடுங்கள், வெற்றி நாட்டுக்கே.
அம்மா ருத்ரா, வாங்க போஸ்ட்மேன் அண்ணா. என்ன, எங்க வீட்டுக்கார் லெட்டர் எழுதிருக்காரா? இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடணும். இப்பதான் நானும் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன். நீங்களே போஸ்ட் பண்ணிடுறீங்களா? இதுல ஒரு ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டி போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த தந்திய கொஞ்சம் படிச்சு பாருமா. தந்தியா? இவள் அழுவது தன் கணவனுக்காக அல்ல, இந்திய எல்லையை காக்க ஒரு வீரன் குறைந்து விட்டானே என்று நினைத்துதான். அவளுக்கும் தெரியும், அவள் இல்லத்திலேயே இந்த தேசத்தை காக்க இன்னும் ஒரு மாவீரன் பிறந்து விட்டான் என்று.